இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம டிபியில் வந்து பெண்கள் ஃபோட்டோ வைப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாமே ஸ்டேட்டஸ் பண்ணுறோம், அதில் வைக்கிறோம். ஆனால் அது ஆபத்து. அவன் என்ன பண்ணுறான், இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, டிபியில் வந்து லேடிஸ் ஃபோட்டோ வச்சாங்கன்னா அதை மார்பிங் பண்ணுறான். மார்பிங் பண்ணி வேற ஒருத்தவங்க கூட லிங்கில் இருக்க மாதிரி காமிச்சு மிரட்டி பணம் பறிக்கிறாங்க. அவங்க ஸ்டேட்டஸில் வைக்கிறது தான், அதை வந்து பார்த்துட்டு அது ஃபோட்டோ வேற யாரு கூட ஜென்ஸ் லேடிஸ் கூட பழக மாதிரி பண்ணி வேற மாதிரி மார்பிங் பண்ணி தவறான சித்தரிச்சு அது அவங்களை மிரட்டுறாங்க. நீ வந்து இது மாதிரி போட்டாங்க நெட்டில் போட்டுருவேன், யூடியூப்பில் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி பணம் பறிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஸ்கைப்பில் வீடியோ காலில் இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டு இருப்பாங்க, அப்படியே உங்களை மிரட்டுவாங்க. நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. உங்களை அதாவது போலீஸ் மாதிரியே சம்மன் வாரண்ட் மாதிரி அந்த கோபுர சீலு கவர்மெண்ட் சீல் மாதிரி போட்டு உங்களுக்கு சம்மன் அனுப்புவாங்க. இப்போ ரமேஷ் இருக்கான்னா, ரமேஷ் நீங்கள் வந்து இத்தனாம் தேதி இந்த கோர்ட்டுக்கு வரணும், இல்லைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களை வாரண்ட் போட்டுவான்னு சொல்லி மிரட்டு. அவர் என்ன பண்ணுவார், பயந்துட்டு வெளியே சொல்ல முடியாமல் பயந்து அவர் என்ன பண்ணுவார், மிரட்டி காசு படிப்பாங்க. சரி 2 லட்சம் கொடு, 3 லட்சம் கொடு. அவர் என்ன பண்ண பயந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு தெரியாமல் இது மாதிரி ஏதாவது பண்ணும்போது பணம் லாஸ் ஆகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் தெரிஞ்சானு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய இழப்பு ஏற்பட்டுருக்கு. நம்ம சொன்ன நோக்கம் என்னென்னா, இதில் வந்து எல்லாமே சேஃபாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வேலூர் மாவட்டத்தில் யாருமே வந்து சைபர் கிரைமில் பணம் போச்சுன்னு கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. அதுக்கு தான் நாங்கள் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்கூலு காலேஜஸ் எங்கெங்கே பப்ளிக் பிளேசஸ் எங்கேருந்து எல்லாமே நாங்கள் வந்து டெய்லி போய் அவேர்னஸ் போட்டு அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். இந்த சைபர் கிரைம்லேருந்து நம்ம சேஃப் ஆகணும்னா ஒன்லி அவேர்னஸ், விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே தான் நம்ம இதில் வந்து வெளியே வர முடியும். ரெண்டாவது 2 ஆசையை மறந்துடணும். பேராசைப்படுறது விட்டுடணும். நம்ம உழைக்காமல் கிடைக்கிறது என்றைக்குமே அது நிலைக்காது. 5000 கொடுத்தா 10,000 கொடுப்பாங்க, அப்புறம் மொத்தமாக போயிடும். அது மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணும், உங்களுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு, அது பார்சல் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க கொரியர்லேருந்து. இல்லைங்க எனக்கு பார்சல் வரலன்னு சொல்லுவாங்க. வரலையா, சரி நான் வந்து கேன்சல் பண்ணிடுறேன், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் சொல்லுன்னு கேட்பாங்க. பாருங்கள் எப்படி ஏமாத்துறா பாருங்க. உங்களுக்கு பார்சலே வந்திருக்காது, உங்களுக்கு பார்சல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க எங்களுக்கு பார்சல் இல்லை, நாம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்ல உடனே சரிங்க நாங்கள் கேன்சல் பண்ணிடுறோம், ஓடிபி நம்பருன்னு சொல்லுவாங்க. ஓடிபி நம்பர் கொடுத்தீங்கன்னா பணத்தை எடுத்துருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டில் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, அதில் உங்களுக்கு மிரட்டி அதில் பணம் பறிப்பான். அது மாதிரி பர்ச்சேஸ் நீங்கள் வந்து இப்போ நம்ம ட்ரேடிங் மார்க் பண்ணுறோம், அதில் வந்து எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அமேசான் இதில் மாதிரிலாம், அதில் இது மாதிரி ஏமாற்றுறாங்க. இப்போ நாங்கள் வந்து இதில் எவ்வளோ என்ன பண்ண முடியுமா, 1930 எல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. 1930 சைபர் கிரைமுடைய டோல் ஃப்ரீ நம்பர். நீங்கள் வந்து எதாவது மாதிரி உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் உடனே 1930 ஃபோன் பண்ணிங்கன்னா அது எங்கள் மூலியமாக டக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம், உங்கள் அமௌண்ட்லேருந்து ஃபண்டு ரிவர்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் டப்பு நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்து அதை பிளாக் பண்ணலாம். அது கூட வந்து பை லக்கு வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து 2 வகை இருக்கலாம். 1930 பண்ணலாம், இல்லை www.cybercrime.gov.in இதில் போட்டுருவாங்க. 1930 ஆர் www.cybercrime.gov.in வந்து நம்ம புகார் பதிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே ஆக்டிவேட் பண்ணுவோம். உடனே அந்த கம்ப்ளைண்ட் பார்த்து உடனே ரெக்வஸ்ட் கொடுத்து உங்கள் அமௌண்ட்லேருந்து பணம் போவதற்கு நம்ம இடையே நம்ம தடுக்கலாம். அது நம்ம லேட் பண்ணாச்சுன்னா போயிடும், வராது. அது மாதிரி இப்போ வந்து கேம்ஸில் ஏமாத்துறது, பார்ட் டைம் ஜாபு மாதிரி ட்ரெடிஷன் மார்க்கெட் பர்ச்சேஸ் பண்ணல ஏமாத்துறாங்க. உங்களுக்கு வந்து அதில் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா, அவங்களா பார்த்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் யாரும் காசு கேட்க மாட்டீங்க, நான் உங்களுக்கு 10,000 கொடுத்துட்டேன் கடன் கொடுத்துட்டு உங்களை மிரட்டுவான். 10,000 கொடுத்தேன்ல, 20,000 கொடு, 30,000 கொடு. நீங்கள் யாரும் கேட்டுக்க மாட்டீங்க, அவனா கொடுத்து அவனை மிரட்டி உங்கள் அக்கௌண்ட் பரவ வச்சு ஓட்டி பரவ வச்சு பணத்தை எடுத்துருவான். இப்படி எப்படிலாம் ஏமாற்ற நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. அதனால் செல்லில் வந்து தேவையில்லாத ஆப் இருக்கக்கூடாது. ஃபோனை பேச மாட்டேன் அத்தை விட்டுடுங்க. இன்னொன்று என்ன, உங்களுக்கு ஏதாவது வந்து யாராவது ஃபோன் பண்ணி நாங்கள் போலீஸ் பேசுகிறோம், ஐடின்னு பேசுகிறோம், இடி பேசுகிறோம் அப்படின்னாங்கன்னா டைரெக்டாக நீங்கள் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை நீரிழிக்கிற காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லலாம். அவன் ஃபோன் கட் பண்ணிடுவான். அது மாதிரி ஃபோன் பண்ணும்போது அப்படிங்களாங்க, சரிங்க நாங்கள் என் வக்கீல் பேசுகிறேன், நீங்கள் யார் பேசுகிறீங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பேசுகிறோம், ஃபோனை கட் பண்ணுவான். அவன் எப்படின்னா முதல்ல உங்களை பார்க்குறான், நீங்கள் எப்படி ஏமாறீங்கன்னு பார்க்குறான். நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்து உஷாராக இருந்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டு அடுத்த ஆள் போயிடுவான். இதுதான் அவன் ஏமாத்துறது. ஒரு நாளைக்கு 10 பேர் 50, அவனுக்கு லக்கு தானே. 10 பேர் ஃபோன் பண்ணுறான், இல்லை 9 பேர் உஷாராயிட்டாங்க, ஒரு ஆள் போட்டால் அவனுக்கு லாபம் தான். அதெல்லாம் நம்ம வந்து நம்மளை பல்ஸ் பார்ப்பான்.
நீங்கள் ஃபோன் போட்டப்போ நீங்கள் பயப்படவே தேவையில்லை. எப்போனா நீங்கள் எதுவும் பேசுனாலும் யார் எது பேசினாலும் அப்படிங்களா நாங்கள் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நாங்கள் வரவங்க நாங்கள் பேசுகிறேங்கன்னு சொல்லுங்கள், ஃபோனை கட் பண்ணுறோம். நான் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கேன் நான் கேட்குறேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி ரமேஷ் வாங்க உங்களுக்கு ஈடின்னு சொல்லுன்னா டேரெக்டாக நீங்கள் பேசலாம். அப்படிங்களா எனக்கு வாரண்ட் இருக்கா, சம்மன் இருக்கா, ஐடி இது இருக்கா, சரிங்க நான் ஓகே நான் போலீஸில் பார்க்குறேங்கன்னா ஃபோனை கட் பண்ணுவோம். நீங்களே வந்து நம்ப மாட்டீங்க. அதே மாதிரி அந்த கோபுர சிம்பிள் போலீஸ் கவர்மெண்ட் சிம்பிள் மாதிரியே இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரியே சம்மனு வாரண்ட்டு அப்படியே குரூப் அதே மாதிரி வீடியோ கால் அப்படியே பேசுவாங்க. டீம் யூனிஃபார்ம் போட்டு அப்படியே பேசுவாங்க. உங்களால் நம்ப இருக்க முடியாது. பார்த்தா அப்படியே ரியலாக இருக்கும். அப்போ என்ன உங்களுக்கு அது மாதிரி நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி பணத்தை கொடுத்து வீட்டில் சொல்ல முடியாமல் அது சூசைட் பண்ணியிருக்காங்க. அதனால நம்ம நல்லா புரிஞ்சுங்க. டெய்லி வந்து பாருங்கள் சைபர் ஸ்டேஷனில் டெய்லி 20 கம்ப்ளைண்ட் வராங்க. சார் மாதிரி நான் போதும் சார் பணம் போய் எல்லாம் 10 லட்சம் 5 லட்சம் 50 லட்சம் என் வீட்டில் இது மாதிரி 1 கோடி இது மாதிரி 12 போகுது. என்ன காரணம்னா அவங்களுக்கு சரியான அவேர்னஸ் இல்லை தான். இப்போ நாங்கள் வந்து 1 நேரம் ஆச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த என்ன மாதிரிலாம் அவேர்னஸ் நாங்கள் இப்போ அவேர்னஸ் போடுறோம். இப்போ கேஸ் குறையுது. அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் வருது. எப்போ இது சக்ஸஸ்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் ஸ்டேஷன் யாருமே வரலன்னா அது சக்ஸஸ். அப்போ வேலூர் மாவட்டத்தில் எல்லாருமே விழிப்புணர்வாக இருக்காங்க, சைபர் கம்பெனி இருக்காங்கன்றது அர்த்தம். அவங்க அதுலேருந்து சேஃபாக இருக்காங்க, அவங்க பணத்தால் பாதிக்கப்படலை, அவங்க உயிரிழப்பு ஏற்படலை, தற்கொலை பண்ணிக்கல, எல்லா பெண்களுக்கு எந்த ஒரு இது இல்லாமல் இருக்காங்கன்றது இதான் நமக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய அவேர்னஸ் தான். இது உங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் ரிலேஷன்லாம் சொல்லணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு உங்களுக்கு டெய்லி கம்ப்ளைண்ட் வரும். எனக்கே கால் வந்திருக்குது, இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. எல்லாரும் மிரட்டுவாங்க, நிறைய பேர் ஏமாத்திருக்காங்க. அது மாதிரி உங்களுக்கு ஃபோன் வந்து உங்களுக்கு சம்மன் வந்திருக்குது, வாரண்ட் இருக்குது, இன்கம் டேக்ஸ் கூப்பிட்றாங்க, இடி கூப்பிட்றாங்க, இது மாதிரி உங்களுக்கு வந்து லோன் அக்கௌண்ட்டில் பணம் போட்டிருக்கேன், உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு, ஓடிபி கொடுன்னா நீங்கள் எதுவுமே உங்கள் நம்பர் தேவையில்லாமல் செல்லில் இருந்து எந்த இதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். தேவையில்லாத ஆப்பை வைக்காதீங்க. அது எதுவும் மிரட்டலாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். நாங்கள் இருக்கிறோம். டேரெக்டாக வந்து நீங்கள் சொல்லலாம். எப்போனா வந்து எங்கள் ஸ்டேஷன் எங்கள் ஆஃபீஸ் வந்து சத்தோச்சல் எங்கள் எஸ்பிஎஸ்எல் ஆஃபீஸ் இருக்குது. அது கீழே வந்து சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இன்னும் உங்களுக்கு தூரமாக இருந்தால் உங்களுக்கு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் நார்த் வடக்கு காவல் நிலையம் இருக்குது, தெற்கு காவல் நிலையம் இருக்குது. எங்கே ஒன்றா போய் சொல்லலாம். இல்லை நீ அவங்ககிட்ட திறமை பேசலாம். அப்படியாப்பா நீ போய் நான் பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ ரமேஷ் ஃபோன் பண்ணான்னா அப்படிங்களா எனக்கு வாரண்ட் இருக்கா, நீ அரெஸ்ட் பண்ணிங்க, நீ முடிஞ்சா பார்த்துங்க, நான் வரேன் சொல்லிட்டு போய் பாருங்க, அவன் ஃபோனை கட் பண்ணுவான். நீங்கள் பயந்து பேசி ஐயோ என்னாச்சு நீங்கள் பயப்பட அவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடும். அமௌண்ட் ஏற்றுவான், மிரட்டுவான். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அப்படியா அரெஸ்ட் பண்ண போறீங்களா, பண்ணிங்க வாங்க, நாங்கள் போலீஸ் போய் பார்க்குறேன், நாங்கள் எங்கள் சைபர் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்குறேன் வாங்கன்னு சொல்லி பாருங்கள், ஃபோனை கட் பண்ணுவோம். அதனால் எல்லாருமே வந்து தெளிவாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும், பயப்படக்கூடாது, பேராசப்படாதீங்க. எதுவுமே பணமே கிடைக்காது. எப்படி அவங்க கொடுக்க முடியும்? 1 லட்சத்தை எப்படி 2 லட்சம் அவனால் எப்படி கொடுக்க முடியும் சொல்லு பார்ப்போம். இல்லை ஏதாவது சாத்தியக்கூறு இருக்கா? ஏமாத்துதல். உங்களுக்கு கிரெடிட் கார்டில் ரிவர்ஸ் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, அந்த பாயிண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி ஏமாற்றி எப்படிலாம் ஏமாற்றுவான். செல்லு இப்போ வந்திருக்க தவிர எவ்வளோ அட்வான்ஸ் வந்தாலும் அதில் இந்த மாதிரி இப்போ சைபர் கிரைம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதனால் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் 1930 கால் பண்ணுங்கள், கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், வித்தவுட் டிலே இல்லாமல் புகார் கொடுங்க. www.cybercrime.gov.in கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்னா ஆஃபீஸில் வந்து பார்க்கலாம், சைபர் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பார்க்கலாம். உங்களுக்கு எப்பவுமே சர்வீஸை காத்து ஃபோனில் நீங்கள் பேசலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பேசலாம். இது மாதிரி யாருக்காவது அது மாதிரி ஃபோன் கால் வந்திருக்கா, இங்கே இருக்க யாருக்கா வந்திருக்கா, உங்களுக்கு வந்து கொரியர் வந்திருக்குது, உங்களுக்கு ஓடிபி நம்பர் கொடுங்க யாராவது கேட்டுருக்கு வந்திருக்கா, இல்லை யாராவது பணம் ஏமாந்துருக்கீங்களா? யாரும் ஏமாந்துருக்கீங்களா பார்த்துங்க. இன்னும் சில பேர் வெளியே சொல்ல அசிங்கப்படுவீங்க. இது அசிங்கம் ஒன்றும் இல்லை. இனி யாரும் ஏமாறக்கூடாது. வேலூரில் வந்து அக்யூஸ்டை ஏமாந்து போயிடணும். நீங்கள் ஏமாந்துறீங்களா பாருங்க. இவர் போலீஸ் கூட இருக்காரு, எல்லா போலீஸ்களும் டிராஃபிக் ரெகுலேட் பண்ணுறாரு, பட் அவருக்கு தெரியல. நீ எப்படி ஏமாந்தீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம். ஒரு டெல்லியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, சார் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, என்னுடைய ஃபோட்டோவை எடுத்து ஆக்ட் பண்ணிட்டான், வேறு மாதிரியாக போட்டு எனக்கு கால் பண்ணுறான், நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, இல்லைனா நாங்கள் வந்து டெல்லி க்ரைம்லேருந்து பேசுகிறோம், நான் டெப்டி கமிஷனர் பேசுகிறேன், டெட்டோ வீடியோ ஃபோன்லேயே வராரு, போலீஸ் உடையிலேயே ஐபிஎஸ் சிம்பிள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதே மாதிரி கால் வந்தது. இது நடந்து 1 வருஷம் ஆகுது. நான் கொஞ்சம் எடுத்துமே கொஞ்சம் பயந்தேன், என்னடா அது அப்படின்ட்டு. அப்புறம் உடனே என்ன பண்ணேன், சைபர் கிரைமை காண்டாக்ட் பண்ணேன். நார்த் இன்ஸ்பெக்டர் காண்டாக்ட் பண்ணதுமே என்னன்றது முடிவு பண்ணி பேசணும்.
அப்புறம் ஒரே வார்த்தை பேசினேன். சரி சார், நீங்கள் என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்கள் வாங்க, புறப்பட்டு வாங்க, என்னுடைய காவல் நிலையம் வந்து தெற்கு வடக்கு காவல் நிலையத்தில் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னேன். 1/2 ஹவரில் திருப்பி லைனுக்கு வரேன் அப்படின்னார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஸை முடிச்சிடுறேன், இல்லைனா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதாக வரும் அப்படின்னு ஏமாற்றினாங்க. இந்த மாதிரியும் ஏமாத்தல் எனக்கே ஒரு அச்சுறுத்தல் வந்தது. அதையும் நீங்கள் ஏமாறாதீங்கன்றோம். சிலர் வந்து ஓடிபி பேங்க் மேனேஜர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசுனாங்க. என்னுடைய கிரெடிட் கார்டிலேருந்தே 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டாங்க. இன்றைக்கி அந்த கேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ தான் வந்து செட்டில்மெண்ட் பண்ணாங்க. நந்தனம் பிரான்ச்லேருந்து பேசுகிறேன், நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை ஏமாற்றிருக்காங்க. அதுவும் பிடிச்சிருக்கும். அது இல்லாமல் ஏடிஎஸ்பி சார் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 300 ஃபோன் வந்து ரெக்கவரி பண்ணி கொடுத்துருக்கோம். சைபர் கிரைம் மூலியமாக 300 ஃபோன் வந்து ரெக்கவரி பண்ணி 1500 ஃபோன் 1500 ஃபோன் வந்து ரெக்கவரி பண்ணி அந்த பயனாளிகளுக்கு யாருடைய ஃபோனும் அவங்கள எல்லாரையும் வர வச்சு எஸ்பி ஆஃபீஸ்லேயே கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. அதனுடைய முழு பலனையும் பார்த்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம் டீம், புனிதா இன்ஸ்பெக்டரு, அசோகன் எங்கள் எஸ்ஐ, அப்புறம் மேடம் இவங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள்ஸ், இவங்கெல்லாம் அயராத நைட் அண்ட் டே உட்காந்து சர்ச் பண்ணுவாங்க. அவங்களாம் நான் நைட்டில் போவேன், எஸ்பி ஆஃபீஸ் போகும்போது, என்ன மேடம் இன்னும் இங்கே உட்காந்துருக்கீங்க, சாப்பிட கூட போக மாட்டீங்களானாக்கா சர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஃபோன் யார் எடுத்திருக்கான், எவன் ஹேக் பண்ணியிருக்கான், என்ன கம்ப்ளைண்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அவ்வளவும் நம்முடைய ஏடிஎஸ்பி கோட்டீஸ்வரன் சார் தலைமையில் இந்த டீம் ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன ஒன்று, நமக்கு விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால்தான் நாம் நிறைய ஏமாறுறோம். அந்த ஒவ்வொரு விழிப்புணர்வும் இது வரைக்கும் குறைஞ்சது நாங்கள் ஒரு 20 காலேஜில் விழிப்புணர்வு கொடுத்துருக்கோம். இன்னும் பார்த்திங்கன்னா மாதம் 2-3 காலேஜில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ ராஜேஷ் சாரையும் நாங்கள் அன்றைக்கி கேட்டிருக்கோம். அவருடைய ஸ்கூல்லேயும் அவருடைய காலேஜ்லேயும் அவர் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. சார் ஏடிஎஸ்பி சாரை கூட்டின்னு போய் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருங்கன்றது தான் கேட்டுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ சொன்ன மாதிரி செல் ட்ராக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். எப்படின்னா இன்றைக்கி எல்லாமே செல் இல்லாமல் இல்லை. அப்போல்லாம் வந்து எல்லாம் பாரம்பரிய விளையாட்டு வந்தாங்க, கபடி, பல்லாங்க எல்லாம் வந்தாங்க. இப்போ அது எல்லாமே என்ன ஆச்சுன்னா செல்லு தான். செல்லு இல்லாமல் உலகமே இல்லை. அவங்க பக்கம் செல்லு எல்லாமே செல்லில் போயிட்டான். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், செல்லு நிறையா மிஸ் ஆகி போச்சு. ஒரு காவல் நிலையத்தில் பல ஒர்க் இருக்குது, நிறைய திருடு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. நான் ஜாயின் பண்ணி 1 வருஷம் மேலே ஆச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், சரி என்ன பண்ணலாம் ஐடியா பண்ணி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சோம். ஆந்திரா அங்கே அமிச்சு என்ன தான் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சி செல் ட்ராக்குன்னு ஒரு இது உருவாக்கணும். அதான் மக்கள் அலையக்கூடாது, காவல் நிலையத்துக்கு போய் அலையக்கூடாது, அவங்க வீட்டிலேருந்து ஆன்லைனில் புகார் தரணும்னு சொல்லி என்ன பண்ணால், இந்த 1 வருஷத்துக்கு முன்னே ஒரு செல் ட்ராக்குன்னு ஒன்று ஆரம்பித்து எங்கள் பழைய டிஹெச் இருந்தார் முத்துசாமி டிஹெச் சார் கூட எஸ்பி சார் எங்கள் ஆஃபீஸில் வந்து அது செல் ட்ராக்குன்னு ஒரு ஆந்திரா போய், அதாவது நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர், அந்த நம்பரை நீங்கள் ஐன் மெசேஜ் போட்டிங்கன்னா ஒரு கூகுள் ஷீட் வரும். அதில் டீட்டெயில்ஸ் கேட்கும். செல்லு எங்கே மிஸ் ஆச்சு, செல்லு மிஸ்ஸா தெஃப்டா, நம்ம வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் செல்லு மிஸ் ஆயிடுச்சு, உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ்ஸு, செல்லு ஐஎம்இ நம்பர் கேட்கும். அது எங்கள் ஆஃபீஸில் பதிவாயிடும். எங்கள் டீம் இருக்காங்க, சைபர் கிரைம் டீம் இருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை அதில் ரெக்வஸ்ட் வந்து எஸ்பி ஏடிஎஸ்பி தான் கொடுப்போம். அவங்ககிட்ட கொடுத்து இந்த செல்லை வந்து லொக்கேஷன் கண்டுபிடிப்போம். செல்லு எடுத்து அவங்க நினைக்கிறேன், செல்லு எடுத்தவன் சிம்மு தூக்கி போட்டு வேறு சிம் போட்டால் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் இப்போ எவ்வளோ அட்வான்ஸாக எங்கேயோ போயிடுச்சு. அவன் என்ன பண்ணுவான், செல்லு எடுத்துகிட்டு 2 நாள் பார்த்துட்டு சிம்மை தூக்கி போட்டு வேறு சிம் யூஸ் பண்ணுவான். சிம் ஆக்டிவ் ஆகும்போது என்ன எங்கள் டீம் என்ன பண்ணுவோம், நாங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருவோம். எங்கெங்கே செல்லு எங்கே யூஸ் பண்ணுறான், எந்த நம்பர் யூஸ் பண்ணுறான், எந்த ஐ நம்பர் ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எங்கே லொக்கேஷன்ன்றது கண்டுபிடிச்சிடுவோம். அதுக்கும் தனியாக ஒரு டீம் எஸ்பிஐ தலைமையில் போட்டு இது வரைக்கும் 3 பேட்சாக பழைய டிஹெச் எங்கள் ஆஃபீஸில் கூப்பிட்டு நீங்கள் கேள்வி யாராவது பார்த்துருப்பீங்க. எங்கள் எஸ்பிஐஸில் கூப்பிட்டு, டிஹெச் கூப்பிட்டு, பாதிக்கப்பட்டில் கூப்பிட்டு இது வரைக்கும் 1200 ஃபோன் கொடுத்துருக்கோம். இன்னும் கையில் வந்து 100 ஃபோன் இருக்குது. இந்த கவுண்டிங்லாம் முடிஞ்ச பிறகு கொடுக்க போகிறோம். இது வந்து நான் வந்து என்னோட இதில் ஆரம்பித்த செல் ட்ராக்கர்ன்றது. ஆனால் இப்போ என்ன ஆச்சு, ரீசெண்டாக கவர்மெண்ட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிஐஆர் போர்ட்டல் வந்துச்சு. கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர்னு வந்துச்சு ஒன்று. அது 20 அட்வான்ஸாக போயிருக்கு. இப்போ செல்லு வந்து ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் ஸ்டேஷனில் போய் ஒரு சிஎஸ்ஆர் போட்டுட்டு ஆதார் கார்டு கொடுத்துட்டு உங்கள் செல் நம்பரை பதிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். முக்கியமாக நல்லா தெரிஞ்சுங்க, இப்போ எல்லாமே செல்லு வச்சுருக்கிறீங்க, கடை வச்சுருக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் வந்து செல்லு திருடுறான். இப்போ அந்த சிஆர் போர்ட்டல் என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் புகார் கொடுத்தோடனே அதில் அந்த ஆப்பில் அப்லோட் பண்ணுவாங்க. சிஆர் போர்ட்டலில் உங்களுக்கு மெசேஜ் வந்துடும்.
அது என்ன வந்து உங்கள் ஐஎம்பி நம்பரை பிளாக் பண்ணிடும். செல்லு எடுத்துவன் யூஸ் பண்ண முடியாது. ஒன்று சொல்ல உரைச்சி தான் டிஸ்பிளே விற்க முடியும் தவிர இப்போ அது மாதிரி வந்துச்சு. அதான் சிஐஆர் போர்ட்டல், சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர் வந்து இப்போ வந்து 3 மாதம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை லான்ச் பண்ணிட்டான். அதனால் இப்போ சொல்கிறேன் பாருங்க, இப்போ வந்து நீங்கள் செல் கடை வச்சுருக்கீங்க, ஒருத்தர் வந்து சார் இந்த செல்லு வந்து ஓப்பன் பண்ண சொன்னாங்கன்னா அது ஓப்பன் ஆகவில்லை என்றால் நீங்கள் வந்து எங்களை சொல்லலாம், அது வந்து பக்கா திருட்டு ஃபோன் அர்த்தம். அதில் அது நீங்கள் ஈஸியாக கொண்டு போயிடலாம். நீங்கள் அவங்ககிட்ட ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தில் கைத்து வாங்கலாம், அவங்ககிட்ட ஐடி கார்டு வாங்க, ஆதார் கார்டு வாங்கி அட்ரஸ் சொல்லலாம். உங்கள்கிட்ட வரா இப்போ நான் என்ன பண்ணோம், ஒரு ஃபோன் எடுத்துட்டேன், எனக்கு ஃபோன் கிடச்சிது, எடுத்துட்டேன், அது ஒரு காஸ்ட்லி ஃபோன். நான் என்ன பண்ணுறேன், அவன் நினச்சிக்கிறான் போலீஸ் கண்டுபிடிக்க நினச்சிக்கிறான். ஃபோன் எடுத்தோடனே அவங்க அந்த பாதிக்கப்பட்டவங்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே இப்போ சிஎஸ்ஆர் போட்டுருவோம். சிஎஸ்ஆர் போட்டு ஆதார் கார்டு போட்டு பதிவு பண்ணிட்டு சிஐஆர் சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர் போர்ட்டலில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். அவன் நினச்சா செல் எடுத்துவன் போயிட்டு அழகாக தூக்கி போட்டு யூஸ் பண்ண நினைப்பான். இந்த போர்ட்டல் அப்டேட் ஆன உடனே அது ஐமே அப்படியே பிளாக் பண்ணணும். அவன் எந்த ஃபோனும் பேச முடியாது. அவன் என்ன பண்ணுவான், நேரம் கடைக்கு வந்து சார் இந்த மாதிரி இந்த ஃபோனை ஒர்க் ஆகணும்னு கொடுப்பான். உங்களால் ஒன்றும் ஓப்பன் பண்ண முடியாது. அது ஓப்பன் பண்ணணும்னா எங்கள் சிஆர் போர்ட்டலில் தான் அதை நான் கண்டுபிடிச்சி தான் அதை பண்ண முடியும். அது எல்லாருமே உஷார், அதுக்காக தெரிஞ்சுங்க, எல்லாருமே புரிஞ்சுங்க, அதுக்காக சொல்ல வந்தோம். செல்லு வந்து கொடுத்தாங்கன்னா நீங்கள் டைரெக்டாக எடுத்து சொல்லலாம், அது வந்து திருட்டு ஃபோன் தான். ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது. அவன் என்ன நினச்சா, சரி ஃபோன் கிடச்சா ஒரு 2 நாள் பார்த்துட்டு சிம் போட்டு யூஸ் பண்ண நினைக்கிறான். ஆனால் இப்போ அட்வான்ஸாக வந்துடுச்சு. செல் ட்ராக்கர் நாங்கள் ஆரம்பித்த விட சிஐஆர் போர்ட்டால் அட்வான்ஸாக இது வந்து தமிழ் ஃபுல்லாக வந்துச்சு. இந்த செல் ட்ராக்கர்ன்றது நான் மட்டும் இந்த வெளியூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் ஃபங்க்ஷன் ஆனது. நான் சொல்ல செல் ட்ராக்கர் அது நான் கண்டுபிடிச்சது. இப்போ சிஆர் போர்ட்டல் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போ இந்தியா ஃபுல்லாக ஒரு 4 மாதம் முன்ன இந்த போர்ட்டல் இந்தியா ஃபுல்லாக வந்துருச்சு. எங்கே செல்லு மிஸ் ஆனாலும் நீங்கள் இப்போ டேரக்டாக சொல்லலாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ஒரு சிஎஸ்ஆர் வாங்கிடுங்க, ஒரு ஆதார் கார்டு கொடுத்துருங்க, எந்த கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணோம். உங்கள் ஃபோனை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, உங்கள் ஃபோனை வந்து இப்போ நாங்கள் சிஆர் போர்ட்டலில் இப்போ நாங்கள் 2 டீம் இப்போ 2 ஃபங்க்ஷன் ஆகுது. ஒன்று செல் ட்ராக்கர், அதில் இது வரைக்கும் 100 ஃபோன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த கவுண்டிங் முடிஞ்சு கொடுக்க போகிறோம். அது நான் சொன்ன மாதிரி பழைய மெத்தட் இல்லை. நீங்கள் காவல் நிலையம் போகாமல் உங்களுடைய நீங்கள் வைக்கிற மெசேஜ் வச்சு நாங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பேன், லெட்டர் கொடுப்பேன். நான் அந்த சம்மந்தப்பட்ட டவர் லொகேஷன் கிடைக்கும். எங்கள் டீம் ஃபோன் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் 1100 ஃபோன் கொடுத்தோம். இப்போ ரீசெண்டாக ஒரு மாதம் எலெக்ஷன்லேருந்து இப்போ கொடுக்க முடியாமல் ஒரு 100 ஃபோன் கையில் இருக்குது. எலெக்ஷன் முடிஞ்சு கொடுக்க போகிறோம் பை செல் ட்ராக்கரில். சிஆர் போர்ட்டல் இருக்கணும் பார்த்தீங்களா, இப்போ சொன்ன சிஆர் போர்ட்டல், அதில் ஒரு 80 ஃபோன் கையில் வச்சுருக்கோம். இது மாதிரி வந்து பிளாக் பண்ணி எங்கள் டீம் அதை வாட்ச் பண்ணி இப்போ வச்சுருக்கோம். இப்போ என் கையில் வந்து 150 ஃபோன் கையில் இருக்குது. சாரி 200 கிட்ட ஃபோன் இருக்குது. அது இப்போ இந்த கவுண்டிங் முடிஞ்ச பிறகு கொடுப்போம். அது மாதிரி இப்போ செல்ஃபோன் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது வசதி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு விழிப்புணர்வு தெரியணும். சில பேர் தெரியல. இப்போ கூட வராங்களா, செல்ஃபோன் நீங்கள் செல்லு கடை வச்சுருக்கீங்க, ஹோல்சேல் டீல்லாம் பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒத்துழைக்கணும். ஒருத்தர் வந்து சந்தேகமாக இருக்குது, ஆள் நல்லா தான் இருப்பான், செல்லு வந்து நாங்கள் வந்து சிஆர் போர்ட்டலில் பிளாக் பண்ணிட்டுருப்போம், அதனால் செல்லு யூஸ் பண்ணவே முடியாது. ஒன்று அவன் செல்லு உடச்சி டிஸ்பிளே தனியாக விற்க முடியும் தவிர ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவான், உங்கள்கிட்ட தான் வருவான். சார் பாருன்னு சொன்னபோது நீங்கள் அவனை ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஆதார் கார்டு எங்களுக்கு தகவல் சொல்லலாம். அது வந்து செல்ஃபோன் தான். அது திருட்டு ஃபோன் தான் இருந்துச்சுன்னா நம்ம அதை பண்ணலாம். அது மாதிரி நம்ம பண்ணோம்னா நிறைய ஃபோன் கொடுக்கலாம். யாரெல்லாம் செல்லு மிஸ் ஆகுதோ அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய அட்வான்ஸாக வந்துருக்கு. அதெல்லாம் சில பேர் தெரியாது. அதனால் செல்ஃபோன் பெரிய மிஸ் ஆனது அது பெரிய விஷயமே இல்லை. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட ஒப்படைக்கலாம். அதனால் வந்து இதுதான் செல்லுடைய சம்மந்தப்பட்டது. ஜென்ரலாக நான் இப்போ சொல்கிறேன், 193 ஜாப் வச்சுங்க, பணத்தை ஏமாறாதீங்க. வீட்டில் கூட லேடிஸ் கூட டிபியில் லேடிஸ் ஃபோட்டோ வைக்காதீங்க, தேவையில்லாமல் வைக்காதீங்க. மார்க்கிங் பண்ணுவாங்க, ஏமாற்றுவாங்க, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மிரட்டுவாங்க. நீங்கள் பயப்படாதீங்க. எது கேட்டால் தைரியமாக வந்து சார் எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காங்க, நான் எஸ்பி ஏடிஎஸ்பி கேட்குறேன், இன்ஸ்பெக்டர் கேட்டுக்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லி பாருங்கள், ஆஃப் பண்ணுவான். நீ பிரச்சனை 3 வீடு எனக்கு தெரியும், எனக்கு நீங்கள் அவனை திட்டுங்க, உங்கள் பாஷையில் திட்டலாம். அப்படியாப்பா 3 வீடு நான் பார்த்துன்னு சொல்லுங்கள். ஃபோன் நம்பர் வேணுமா, நம்பர் கேட்குறேண்ணா, எனக்கே ஒருத்தர் ஃபோன் பண்ணான், சார் நான் பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் அப்படிங்களாப்பா, என்கிட்ட நம்பர் கேட்டான். நான் 1 2 3 4 5 6 சொன்னேன். வேறு நம்பர் சொல்லுங்கண்ணா, 1 2 3 4 5 6 ஃபோன் வச்சுட்டான். புரியலப்பா? அப்போ என்ன இது மாதிரி எல்லாருமே அவேர்னஸாக இருந்துங்கன்னா வி ஆர் சேஃப் ஃப்ரம் சைபர் கிரைம். அதனால் இது வந்து அவேர்னஸ் தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்கள். நம்ம வந்து சைபர் சேமினால பணத்தை லாஸ் பண்ணக்கூடாது, உயிர் லாஸ் பண்ணக்கூடாது, பெண்கள் தேவையெல்லாம் பாதிக்கப்படக்கூடாது. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். நன்றி.
சொல்ல வந்து ஆனால் கூச்சம் கொண்டு எழுதா ஓருவமை நீ வர்ணம் சேர்க்கும் போது வர்மன் போதை கொள்ள முடியா ஓவியமும் நீ எலோரா சிற்பங்களும் மீது காதலுறும் உயிரே இல்லாத கல் கூட காமமுறும் உன் மீது காதல் கொண்ட